Hello guys, welcome back to this unboxing and review series. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா BOT 225 சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் ஹெட்ஃபோன். அண்ட் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த BOT 225 ஹெட்ஃபோனோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் கிட்ட வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம். அது ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த 600க்கு அதுக்கு மேலேயே ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னா நான் BOT 225 ஹெட்ஃபோனோட சொல்லுவேன். பேசிக்காக BOT பிராண்டோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த BOT 225 ஹெட்ஃபோன் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 600 ப்ரைஸுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்குது ரொம்பவே ஒரு. அண்ட் இந்த ஹெட்ஃபோனோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 Hz to 20 kHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 Ohm. அண்ட் சென்சிட்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 98 decibel. ஒரு 6 டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் இயர்பட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காதில் வந்து எந்த சைஸ் வந்து ஃபிட் ஆகுதோ அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிராம் கிட்ட வருது. ஸோ நார்மல் ஹெட்ஃபோன் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இந்த வெயிட்டை கவுண்டர் பண்ணால் இது கூட வந்து ஒரு இயர் ஊக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம காதுலேருந்து ஹெட்ஃபோன் கீழே விழாமல் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதோடைய ஒயர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டேங்கிள் ஃப்ரீ. நம்ம வந்து ஈஸியாக வந்து பேக்கெட்டில் வச்சு எங்கே எடுத்துகிட்டு போக முடியும். மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப வந்து சிக்கல் இல்லாமல் வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கும் அண்ட் ஒரு பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன். அண்ட் இதோடைய 3.5mm ஜாக் பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வந்து அந்த சவுண்ட் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். பழைய BOT 225 ஹெட்ஃபோனுக்கும் இப்போ இருக்க BOT 225 ஹெட்ஃபோனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ புதுசாக இருக்க ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட்ஃபோனும் அந்த ஒயரும் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து அந்த ரப்பரைஸ்டு கோட்டிங் வந்து பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மைக் மேலே இருக்க கவர் பார்த்தீங்கன்னா இதில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரும் வந்து ஹெட்ஃபோன் வாங்குறப்ப அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க. ஸோ நான் வாங்குறப்ப என்னெல்லாம் பார்ப்பேன்னா ஃபர்ஸ்ட் வந்து டியூரபிள். நான் வந்து ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுவேன். அதிகமாக கீழே போடுவேன். ஸோ கீழே போடப்போ எதுவும் ஆகாமல் இருக்க வந்து இதில் மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கான்ட்டு அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த ஹெட்ஃபோனில் மெட்டல் ஃபினிஷிங் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இன்ஃபோனில் வந்து ஃப்ளாட் கேபிள் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேங்கிள் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோனும் அந்த ஒயரும் கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். அந்த ஒயர் வந்து ஈஸியாக கட் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ரப்பரைஸ்டு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற அந்த 600 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு இந்த ஹெட்ஃபோனில் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரொம்ப ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த ஹெட்ஃபோனை நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. இந்த அளவுக்கு ஒரு லோ ப்ரைஸில் எப்படி இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான். ஸோ அதுதான் இப்போ நான் செகண்ட் டைமும் வாங்க வச்சிருக்கு. இந்த ஹெட்ஃபோனுடைய சவுண்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதோடைய பேஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோனை மொபைல் கூட கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு கேட்கலாம். இந்த ஹெட்ஃபோனில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா இதோடைய வெயிட் தான். ஸோ இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம காதில் மாட்டி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பெயினாக இருக்கும். பட் யூஸ் பண்ண வந்து நமக்கே இது பழகிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ஒரு 600 ருபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த BOT 225 ஹெட்ஃபோனை வாங்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த ஹெட்ஃபோனும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் எந்த ஹெட்ஃபோன் வாங்கினாலும் அதோடைய வால்யூம் 70 பிலோ வச்சு கேளுங்க. அதுதான் நம்ம காதுக்கு நல்லது. ஸோ ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஹெட்ஃபோன் காசஸ் ஹியரிங் லாஸ் அப்படின்ட்டு.
அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.